தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளின் மாசற்ற திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உன்னதமான நாள். வாழ்க அரசியே, தயமிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள், தாயே என்றுனை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவளே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாராய். திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவாய். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னி மரியே வாழ்க. தேவ அன்னைக்கு நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் அன்றாட்டு. என் ஆண்டவளே, என் தாயாரே, இதோ என்னை முழுவதும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் பேரில் அடியேன் வைத்த பக்தியை காண்பிப்பதற்காக இன்றைக்கு என் கண் காதுகளையும் வாய் இருதயத்தையும் என்னை முழுவதையும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன். என் நல்ல தாயாரே, நான் தேவரீருக்கு சொந்தமாய் இருக்கிறபடியினாலே என்னை உம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து காப்பாற்றும். என் ஆண்டவளே, என் தாயாரே, நீரே எனக்கு எல்லாமுமாய் இருந்து எங்களை ஆதரித்தல் வேண்டுமென்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆமென். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழாவை கத்தோலிக்க திரு அவை மகிழ்வோடு கொண்டாடுகிறது. அசிசியின் புனித பிரான்சிஸ் கத்தோலிக்க திரு அவையில் மிகவும் பிரபலமான, பிரசித்தி பெற்ற மற்றும் அன்பு செய்யப்படும் துறவியாக இருக்கிறார். விலங்குகள் மற்றும் இயற்கையை நேசிப்பவராக முன்வைக்கப்பட்டதால் பலர் இவரை நோக்கி திரண்டாலும் அவர் வரலாற்றில் மிகச்சிறந்த துறவிகளில் ஒருவராக மாறுவதற்கு ஒரு எளிய காரணம் அவர் உன்னதமான கடவுளின் உண்மையான உத்தமமான ஊழியராக விளங்கியதுதான். பிரான்சிஸ் தனது வாழ்க்கைக்காக கடவுளின் விருப்பத்தை தேடவும் ஜெபிக்கவும் தொடக்கத்தில் ஆரம்பித்த போது அவருடைய தந்தைக்கும் அவருக்கும் மிகுந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஏழைகள் மீதான அன்பில் வளர்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று தொழுநோயாளர்களுக்கு சேவை செய்து வந்தார். ஒரு நாள் சான் டாமினோயாவின் பாழடைந்த தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது பரலோகத்திலிருந்து ஒரு குரல் அவரிடம் பேசுவதை கேட்டார். போ, என் வீட்டை சரி செய், அது முற்றிலும் இடிந்து விழும் நிலையில் இருக்கிறது என்று சொல்வதை அவர் கவனித்து கேட்டார். அதன் பிறகு அவர் அந்த தேவாலயத்தை உடல் ரீதியாகவும் வெளிப்புறமாகவும் சரி செய்யவும் தனிமையில் வாழவும் தொடர்ந்து ஜெபிக்கவும் தொடங்கினார். 1206ஆம் ஆண்டு பிரான்சிஸ்க்கு 25 வயதாக இருந்தபோது பிரான்சிஸ்க்கும் அவரது தந்தைக்கும் இடையிலான குடும்ப மோதல் உச்சத்தை எட்டியது. பிரான்சிஸ் தனது பரம்பரை உரிமையை துறந்து கடவுளை மட்டுமே தனது தந்தையாக தேர்ந்தெடுத்த போது அந்த மறைமாவட்ட ஆயர் முன்னிலையில் அவரும் அவரது தந்தையும் முறையாக பிரிந்தனர். அடுத்த 3 ஆண்டுகளில் பிரான்சிஸ் வறுமை, பிரார்த்தனை மற்றும் கடவுளுக்கு சேவை செய்யும் தனது புதிய வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். முதலில் பெரும்பாலான நகர மக்கள் பிரான்சிஸ்க்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைத்து கொண்டனர். அவரை கேலி செய்தனர். ஆனால் காலப்போக்கில் பிரான்சிஸினுடைய வாழ்க்கை முறை பலரையும் ஈர்க்கத் தொடங்கியது. அவருக்கு பின்னால் பெரும் தொண்டர்கள் அவரை பின்பற்றுகிற மனிதர்களாக மாறினர். கடவுளின் குரலை கேட்கவும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யவும், சிறப்பாக தொழுநோயாளிகளுக்கு தங்களுடைய அர்ப்பணிப்பு பணியை செய்வதற்காகவும், தேவாலயங்கள் பழுதுபார்க்க தங்கள் கைகளால் வேலை செய்யவும் இவர்கள் அதிக நேரத்தை செலவிட்டனர். 1224ஆம் ஆண்டில் 40 நாள் புனித பயணத்தில் இருந்தபோது பிரான்சிஸ் தனது கைகள், கால்கள் மற்றும் பக்கவாட்டில் கிறிஸ்துவில் காணக்கூடிய காயங்களை, ஸ்டிக்மாட்டாவை பெற்றார். அந்த 2 வருடங்களும் பல்வேறு நோய்களாலும் பார்வை இழப்புகளாலும் மிகவும் பாதிக்கப்பட்டார். அக்டோபர் 4, 1226 அன்று தனது நோய்களுக்கு ஒரு சிகிச்சை கண்டுபிடிக்க முடியாமல் புனித பிரான்சிஸ் அசிசியில் உள்ள போர்டியன் குழாவில் தனது சகோதரர்கள் சூழப்பட்ட நிலையில் இறந்தார். அவரை விரைவாக புனித நிலைக்கு திருச்சபை உயர்த்தி மகிழ்கிறது. என் பிரபுக்களே, என் மகன்களே, என் சகோதரர்களே, கேளுங்கள். என் வார்த்தைகளை உங்கள் காதுகளால் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
உங்கள் இருதயத்தின் செவியை சாய்த்து இறைவனுடைய மகனின் சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய கட்டளைகளை உங்கள் முழு இருதயத்தோடும் கைக்கொண்டு அவருடைய ஆலோசனைகளை ஒரு பரிபூர்ண மனதுடன் நிறைவேற்றுங்கள். அவர் நல்லவர் என்பதற்காக அவரை துதியுங்கள். உங்கள் செயல்களில் அவரை போற்றுங்கள். ஏனென்றால் நீங்கள் வார்த்தையினாலும் செயலினாலும் அவருடைய குரலுக்கு சாட்சியாக இருக்கவும் அவரை தவிர வேறு சர்வ வல்லமையுள்ளவர் இல்லை என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தவும் அவர் உங்களை உலகம் முழுவதும் அனுப்பியுள்ளார். ஒழுக்கம் மற்றும் கீழ்ப்படிதலின் கீழ் விடாமுயற்சியுடன் இருங்கள். நல்ல மற்றும் உறுதியான நோக்கத்துடன் நீங்கள் அவருக்கு வாக்குறுதியளித்ததை நிறைவேற்றுங்கள். கடவுளாகிய ஆண்டவர் தம்முடைய மகன்களுக்கு போலவே உங்களுக்கும் தன்னை அர்ப்பணிக்கிறார். புனித பிரான்சிஸ் எழுதிய அவரது துறவிகளுக்கு எழுதிய கடிதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து காண்பிக்கப்படுகிறது. ஜெபிப்போமாக. அற்புதமாய் அதிசயமாய் எங்களை படைத்து எங்களை இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய் அனுப்பிய எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கின்றோம். உம்முடைய அன்புக்காய் பராமரிப்புக்காய் நன்றி கூறுகிறோம் ராஜா. இந்த நாளிலே நீர் செய்யப்போகும் வல்ல செயல்களுக்காய் உமக்கு நன்றி அப்பா. எத்தனை நாட்கள் உம்மை பிரிந்து வழி தவறிய ஆடாய் திருந்தேன். ஆனாலும் உமது அன்பு என்னை கைவிடவில்லை. என்னை தேடி வந்து என்னை உமக்காய் மீட்டு கொண்டவரே, உமக்கே மகிமையும் மாட்சியும் உரித்தாகட்டும். மறைந்திருந்து தாக்கும் கொடூரமான ஓநாய்களும் நரிகளும் வாழும் இந்த உலகத்தின் மத்தியிலே உமது சாட்சியாய் வாழ ஒரு செம்மறியாய் மாறி இந்த உலகத்திற்கு உமது அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை, நற்பண்புகளை வாழ்ந்து காட்டும் உமது சீடனாக சீடத்தியாக வாழ என்னை அனுப்புகின்றவரே, உமது சித்தத்திற்காய் எம்மை பலியாக்க ஆற்றல் தாரும். தந்திரங்களால், சூழ்ச்சிகளால், விமர்சனங்களால் எமது வாழ்வை கெடுக்க நினைக்கும், அமைதியை குலைக்க நினைக்கும், சண்டைகளை குழப்பங்களை கொண்டு வரும் ஓநாய்களிடமிருந்து இன்று எங்களை காத்தருளும். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார் என்ற சத்தியத்தை உணர்ந்து தன்னை எதிர்த்து வந்த சிங்கங்களின் வாயினை கிழித்த சிம்சோனை போன்று, தன் ஆடுகளை கொல்ல வந்த சிங்கத்தை கொன்ற சிறுவன் தாவீதைப் போல, தன்னை அழித்து போட வந்த பசியான சிங்கங்களின் வாயினை கட்டி போட்ட தானியேல் இறைவாக்கினரைப் போல நாங்களும் எங்களுக்கு எதிராக வரும் அனைத்து விதமான சாத்தானின் போராட்டங்களை உமது உடனிருப்பால், உமது நாமத்தின் வல்லமையால், உமது பரிசுத்த இரத்தம் தரும் பாதுகாப்பால், சக்தியால் அனைத்தையும் வென்று கொன்று வாயடைத்து ஜெயம் பெற ஆற்றல் தாரும். கர்ச்சிக்கும் சிங்கத்தைப் போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் திரியும் சாத்தானையும் அதன் செயல்பாடுகளையும் இன்று எம் விசுவாசத்தாலும் அன்னை மரியாளின் உடனிருப்பினாலும் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் பரிந்துரையாலும் முறியடிக்கவும் அதனை தாண்டி இதோ உம்முடைய நாமத்தில் வெற்றி பெறவும் எங்களுக்கு ஆற்றல் தருவீராக. உடைந்த குடும்பங்கள் இணைக்கப்படவும், திருமண காரியங்கள் கைகூடவும், பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் எம் அன்பு பிள்ளைகளின் கண்ணீரின் ஜெபம் இன்று கேட்கப்படட்டும். முதியவர்கள் பாதுகாக்கப்பட, குழந்தைகளுடைய நலன்கள் போற்றப்பட, மாற்றுத்திறனாளிகள் மதிக்கப்பட, மனநலம் குன்றியோருக்கு எங்களுடைய உடனிருப்பினால் அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்க ஆண்டவரே, இந்த நாளில் புனித பிரான்சிஸ் அசிசியாரைப் போல நாங்கள் எளிமையிலும் உண்மையிலும் நீதியிலும் உம்மை பின்தொடர்ந்து நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற இத்தகைய ஏழை எளிய மனிதர்களுக்கு எங்கள் வாழ்வை கொடுத்து உமது அன்பை அவர்களுக்கு காண்பித்து உமது சாட்சியாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, அமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.